Okay guys, welcome to episode 4 secant. Okay, secant function. The secant function that we are talking about is defined as one of the reciprocal of our basic three trigonometric functions. So we have நான் வந்து போன எபிசோடில் என்ன சொன்னேன்னா சைனோடைய ஆப்போசிட் வந்து கொசிகண்ட்னு சொன்னேன். இப்போது எதோடைய ஆப்போசிட் சீக்கண்ட்னு பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாமே. Okay, cosecant which is the reciprocal of sine, secant is which is reciprocal of cosine, and cotangent is the reciprocal of tangent function. The value of secant function can be determined by taking the ratio of the. Okay, first episode என்ன பார்த்தோம்? Cosecant CSC theta or COSEC theta reciprocal of sine. இப்போ இந்த secant SEC வந்து cosine opposite reciprocal. ஓகேங்களா, next the hypotenuse and base of right angled triangle. In this article we will explore the concepts of the secant function and understand its formula using the unit circle and angles. How to use. ஓகே, இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யூனிட் சர்க்கிள் டயக்ராம் காமிக்கலாம், அதை வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் சீக்கண்ட்டைய ரேஷியோ பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யூஸிங் தி யூனிட் சர்க்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ், ஹவு டு யூஸ் தி ஃபார்முலா அண்ட் தேர் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். we will also plot the secant function graph and determine its value at various angles. ஓகேங்க, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. கொசிகண்ட் COSEC வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் SIN. ஓகேங்களா, இப்போது SEC இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் COS. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோடைய ரெசிப்ரோக்கல் தான் secant. Okay, what is secant function? The secant function is a periodic function in trigonometry. Periodic function நம்ம எபிசோட் 1லேயே பார்த்துருப்போமே, ஞாபகம் இருந்திருக்கவங்க பாருங்கள். இல்லை நான் திருப்பி சொல்லிட்டேன், வேணாம், டைம் தான் வேஸ்ட்டு. எபிசோட் 1 படி கரெக்டாக எபிசோட்ஸ் பார்த்துட்டு சீரீஸை கரெக்டாக முடிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ கன்ஃபார்ம் எல்லா எபிசோட்ஸும் பாருங்கள், ஓவர்வியூ மறக்காமல் பாருங்கள், அதில் நிறைய பேசிக்ஸ் இருக்குது. ஓகே, தி secant function or secant உடைய ஷார்ட் ஃபார்ம் தான். function can be defined as the ratio of the length of the hypotenuse to that the length of the base in a right angled triangle. It is the reciprocal of cosine function and hence it also written as secant x. x நம்ம தீட்டான்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, secant theta, secant x தவிர secant theta தவிர secant y வேணும். அந்த ஆங்கிளை நம்ம எப்படி வேணுமே ரெப்ரசென்ட் பண்ணலாம். நீங்கள் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், ஓகே, நான் இன்னொரு சீரிஸ் கூட போகிறேன். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் லிங்காக இருக்கும் இப்போ மேக்ஸ்லாம். ஓகேங்களா, நல்ல தீட்டான்னு கூட எடுத்துக்கலாம். secant theta is equal to 1 by cos theta. Let us try to understand the concept of secant function by analyzing a unit circle. எல்லாருக்கும் தெரியல guys, கன்ஃபார்ம் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா எபிசோட் 1 பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் நான் திருப்பி சொல்கிறது இல்லை, ஃபுல் சீரீஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா, நான் மொத்தத்தையும் ஒன்றா போட முடியாது, ஏன்னா பெருசாகவும் கன்ஃபார்ம் கிட்டத்தட்ட 2 hours கிட்ட போகும். ஸோ நான் இது மாதிரி பிரித்து போகிறேன். ஃபங்க்ஷன் சென்டர்ட் அட் தி ஒரிஜின் ஆஃப் தி கோஆர்டினேட் பிளேன். ஓகே, நம்ம அந்த டயக்ராம் பார்க்கலாமா யூனிட் சர்க்கிள்து. ஓகே, தி எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்கே நான் ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இப்போது கொசைன் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் எபிசோட் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொசைனோட ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். இதை தானேப்பா நம்ம எபிசோட் 2ல் பார்த்தோம். ஸோ கன்ஃபார்ம் சீரிஸ் பாருங்கள், நான் தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஓகே, இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா சீக்கண்ட்டோடைய வேல்யூ வந்து காசோடைய வேல்யூடைய ரெசிப்ரோக்கல். ஸோ காசோடைய இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். அப்போ இதோடைய ஃபார்முலா வந்து
1 by adjacent by hypotenuse which is equal to hypotenuse by adjacent. இதோட ஃபார்முலா என்னது? hypotenuse by adjacent. ஓகேங்களா? next, a variable point P is taken on the circumference of the circle and it continues to move on the circumference of this circle. From the figure we observe that P is in the first quadrant and OP makes an acute angle of x. Okay, radians with the positive x-axis. PQ is the perpendicular dropped from P bracket a point on the circumference, okay, to the x-axis. The triangle is thus formed by adjoining the points O, P, Q as shown in the figure, where OQ is the base and PQ is the height of the triangle. Hence the ஓகே, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரதில்லை, மொத்தத்தையும் அந்த ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோம்ல அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஷோன் இன் த ஃபிகர் வேர் OQ is the base, PQ is the height of the triangle. Hence the function for the above case can be mathematically written as secant x equal to OP by OQ. secant theta நம்ம எடுத்துக்கலாம். secant theta equal to OP by OQ. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த பிக்சர் கொஞ்சம் நீங்கள் ஓட்டி பார்த்துக்கோங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜசன்ட், ஓகேங்களா, அது வந்து OQ, ஹைபாட்னஸ் வந்து OP. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் வந்து OP by OQ which is equal to hypotenuse by adjacent. இதை தான் இவங்க இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவோட கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, here x is the acute angle formed between the hypotenuse and the base of the right angle triangle. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸை விட நம்ம தீட்டானே சொல்லுவோமே, அந்த பேஸுக்கும் ஹைபாட்டனஸ்க்கும் வருது இல்லை, அதை எக்ஸை தீட்டாவும் எடுத்துக்கலாம், ஒய்னு எடுத்துக்கலாம், அதை நான் சொல்லிட்டேன். ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், secant function formula. As discussed above, the formula for the secant function is given by the ratio of hypotenuse and the base of the right angle triangle. That is, we can write mathematically as secant theta equal to நான் சொல்ல வரது தான், இதோடைய ரேஷியோ தான், ஹைபாட்டனஸ்க்கும் பேஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் அதான் அட்ஜசன்ட் சைடுக்கும் உள்ள ரேஷியோ தான். இது இவங்க we can write in it mathematically as secant theta equal to hypotenuse by adjacent side. இதை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களாப்பா? புரியுதுங்களா? இந்த secant theta equal to hypotenuse by baseன்னு சொல்லலாம், இல்லைனா adjacent side சொல்லலாம். தீட்டாக்கு adjacent side எது இருக்குப்பா, அதான். ஓகேங்களா? Next, also we know that the secant function is the reciprocal of the cosine function. Therefore we can write also its formula as secant theta is equal to 1 by cos theta. Okay, next இந்த triangle பாருங்கப்பா, ABC triangle perpendicular hypotenuse base. ஓகேங்களா? இதில் பாருங்களேன், அதில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட், தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட், ஆப்போசிட் சைட், தீட்டாவை டச் ஆகிறது வந்து அட்ஜசன்ட் சைட், அதுக்கு இது வந்து ஹைபாட்டனஸ். ஓகேங்களா? இதுதான் இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுடைய ஓகே secant function values. As we study the trigonometric table, we observe the values of trigonometric functions at different angles. In this section we will go through the values of the secant. Okay, நம்ம next secant theta உடைய வேல்யூ 30 and 45 and 65 90 வேல்யூஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? function for standard angles such as 0 degree, 30 degree, 45 degree, 60 degree and 90 degree, along with other angles like 180 degree, 270 degree and 360 degree included. It is best to remember the value trigonometric ratios of the standard angles which help in various calculations.
அதாவது ஒரு சம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் நம்ம டேபிளில் காமிக்கலாம். இந்த டேபிளில் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது. நோட்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நான் ஓகேப்பா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வெண்ட் டேபிள், அதாவது 0 டிகிரி அந்த மாதிரி காமிச்சோம்ல. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா, எத்தனை ஆங்கிளுக்கு எத்தனை காமிக்கணும்ன்ட்டு. இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேபிளுக்கும் நான் கன்ஃபார்ம் இன்னொரு சீசன் 2ல் நான் கன்ஃபார்ம் போடுறேன். இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய வேல்யூஸ் எப்படி வந்துச்சுன்னு நான் இந்த வீடியோலே அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணி போகிறேன். ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. சீக்கண்ட் 30, ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வருதுன்னு பின்னாடி இன்னொரு டேப்லெட் காலத்தில் சொல்கிறேன், ஓகேங்களா? கன்ஃபார்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, graphing secant very easy since we already know the cosine graph, so we can easily derive the graph for secant x or secant theta or secant y, which we can use anything. ஓகேங்களா, எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். By finding the reciprocal of each cosine value when the value of cos x is very small, the value of secant x or secant theta will become very large. That is finding 1 by y for each value of y on the curve y equal to cos x. The table below shows some angle in radian. ஓகேங்களா, ரேடியனில் காமிக்கோன்னு சொல்ல வராங்க, அதனால் பார்க்கலாம். x radian, cos x, secant x 0 1 1 1 by 1 1. Okay, next pi by 6. Pi by 6 is nothing but 30 cos 30 root 3 by 2. root 3 by 2 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண என்னது வரும், 1 by root 3 by 2, so 2 by root 3. next pi by 4 45 cos 45 1 by 2, 1 by 2 equal to root 2. pi by 3 is nothing but 60, so cos 60 1 by 2, so 1 by 2 is equal to 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pi by 2 cos 90 0, so 0 by anything not defined. ஓகேங்களா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த நல்லா கேட்டுக்கோங்க, சைனுக்கும் காசுக்கும் மட்டும் இந்த நாட் டிஃபைன்ட் இதெல்லாம் வராது, மீதியில் வரும். ஓகேங்களா, we observe that whenever the value of the cosine value is 0, the secant function goes to infinity, which means when the value of cosine is 0, then the secant is undefined. Thus we obtain the following graph of secant x. ஓகே, ஒன்றும் இல்லை, கொசைன் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கொசைன் வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா சீக்கண்ட் வேல்யூ அன்டிஃபைன்ட் ஆகிடும், ஏன்னா 1/0 அன்டிஃபைன்ட். ஸோ 1 by கொசைன் 0 ஆகிடுச்சுன்னா 1/0 அன்டிஃபைன்ட். ஓகேங்களா, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் நான் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கன்ஃபார்ம் திருப்பி நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக தான் எப்படி. ஓகேங்களா, ஓகே, நான் வந்து சீக்கண்ட் ஓடைய கிராஃப். ஓகேங்களா, இது கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இந்த சீக்கண்ட் கிராஃபுக்கோ சீக்கண்ட் கிராஃபு, அப்புறம் காஸ் கிராஃபு, சைன் கிராஃபு, டேன் கிராஃபு, காட் கிராஃப்லாம் எப்படி வந்துச்சுன்ற கன்ஃபார்ம் இன்னொரு வீடியோவில் போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பகுதிக்கு வந்துட்டு இதான் லாஸ்ட்டு பகுதி பாருங்கள். ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேன் அண்ட் சீக்கண்ட் தீட்டா. அந்த ஐடென்டிட்டி என்னென்னா, once again, tan square theta equal to tan square theta plus 1 equal to secant square theta. ஓகேங்களா, அதாவது இந்த ஐடென்டிட்டி என்னதுன்னா tan square theta plus 1 equal to secant square theta. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கலாமே, இது ட்ரூவா இல்லையான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 செகண்ட். ஸோ ட்ரையாங்கிளாக வருது, இருங்க.
நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ வந்துச்சு. tan ஸ்கொயர் தீட்டா tan 0 டிகிரி. ஃபஸ்ட்டு tan 0 டிகிரி 0ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீக்கண்ட் 0 ரைட். தீட்டானா ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் சரிங்களா. tan 45 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கண்ட் 90. வரவே வரல. தீட்டானா ரெண்டுமே தீட்டா தான். 0 எடுத்தால் 0 எடுக்கணும், 90 எடுத்தால் 90 எடுக்கணும், 45 எடுத்தால் 45 எடுக்கணும் ஓகேங்களா. சீக்கண்ட் 0 டிகிரி வந்து 1 ஓகேங்களா. ஓகே tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ tan 0 0 ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணணும்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் இருங்க 0 ஸ்கொயர் வந்து tan தீட்டா 0வா. அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இதுதான் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் tan ஸ்கொயர் தீட்டா வேறு, tan தீட்டா ஸ்கொயர் வேறு. இதை நான் கன்ஃபார்ம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எல்லா எபிசோட்ஸும் எல்லா சீசன்ஸும் பார்த்து 1 by 1 பார்க்குறவங்களுக்கு இது கன்ஃபார்ம் புரியும் ஓகேங்களா. 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஓகே காய்ஸ், தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், இது ரொம்ப பெரிய பிக் டாபிக் தான் ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட்டு பிக் டாபிக் போகிறேன்.